ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி சௌராஷ்டிரா சமையல். இன்றைக்கி நம்ம ஜேபி சௌராஷ்டிரா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். அந்த தக்காளி சாதம் வடித்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே குக்கரில் தான் எல்லாருமே செய்வாங்க. ஆனால் சௌராஷ்டிரா மக்கள் வந்து அதை வடித்து கூட அதை ஆற வச்சு செய்வாங்க. அதுக்குரிய மெத்தடு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, வெள்ளை பூண்டு 10 பற்கள், தக்காளி 10, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, கறி மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சிறிது. இந்த மிளகாத்தூள் அப்படிங்கிறத மிளகா மசால் தூள் அப்படின்னு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு 20 கிராம், பச்சரிசி அரை கிலோ. இது வந்து பச்சரிசி அரை கிலோவுக்கு எவ்வளோ சொல்லணுமோ அந்த அளவு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு, எண்ணெய்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, எந்த மாதிரியான எண்ணெய், நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசி நல்லா கழுவிட்டு குக்கரில் கூட நீங்கள் அளவு தண்ணி வச்சு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பானையில் எப்பயும் போல் சாதம் வடித்து கூட செய்யலாம். ரெண்டுமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் வந்து தண்ணி நிறையா சேர்க்காமல் கொஞ்சம் உதிரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சரிசி வந்து குக்கரில் வேக வைக்கும்போது நம்ம புழுங்கல் அரிசியை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினா அது கரெக்டாக வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பெரிய தட்டில் வந்து ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பெரிய வெங்காயம், அதாவது ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டை போட்டு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி 10 சொல்லியிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக, நல்லா பழமாக இருக்கணும். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் கூட கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் 2-3 துண்டாக கூட அரைச்சிக்கலாம். நம்ம சாப்பிடும்போது அது இடையில தக்காளி வந்தால் கூட அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப மேஷ் பண்ணிட்டீங்க, மிக்சிலே ரொம்ப மேஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அது தக்காளி ஜூஸ் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து வடை சட்டிலே அப்படியே வதக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஜூஸியாக வந்து அந்த கிரேவியாக வந்து அது நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கினோடனே நல்லா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து அது நல்லா கிரேவி பதத்தில் வந்தோடனே கொஞ்சம் இறக்கிடலாம். லைட்டாக அதில் கூட உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அது நல்லா மேஷ் ஆனவுடனே இறக்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, புதினா, கருவேப்பிலை இதெல்லாமே வந்து தாளிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை தாளிக்கிறதுல கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, புதினா, கருவேப்பிலை, அந்த கறி மசால் பவுடர் இது எல்லாமே நீங்கள் தனியாக தாளிக்கும்போது நல்ல வாசனை வரும். அதனால் அதை தனியாகவே செஞ்சுக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஆற வச்சுருக்கிற சாதத்தில் நம்ம ஆற வச்சுருக்கோம்னா ஏற்கனவே இந்த தக்காளி கிரேவி அது ரெண்டுமே ஆறியிருக்கும். சாதமும் ஆறியிருக்கணும், தக்காளி கிரேவியும் நல்லா ஆறியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காலையில் செய்கிறனால, இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் செய்வீங்கள்ல, அப்போ அவங்களுக்கு மத்தியானமும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும். அப்படின்னா ரெண்டுமே, சாதமும் நல்லா ஆறியிருக்கணும், தக்காளி கிரேவியும் நல்லா ஆறியிருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வந்து ஸ்மெல்லும் வராது, அது கெட்டும் போகாது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கலந்து வர்றதுக்கு கரண்டியை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். கையால் கலக்க வேணாம். சாதத்தையும் கிரேவியும் ரெண்டுமே ஆறியிருக்கு அப்படின்னு கையாலெல்லாம் கலக்கிறாதீங்க. நம்ம கை வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா நான் சொன்னதெல்லாம் நல்லா சாதம் வந்து ஆறியிருக்கணும். அந்த தக்காளி கிரேவியும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த இப்போ தாளித்தோம் இல்லையா, இந்த கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்ததையும் சேர்த்து கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா
சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சைட் டிஷ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, வெங்காய தயிர் பச்சடி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் பாருங்கள், நல்லா செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவில் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். அப்படி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.